Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பிள்ளைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம எலும்புகள் வலுப்பெறுவதற்கும் நம்ம ஹெல்த்தியாக இருப்பதற்கும் இது போல் டெய்லியுமே கூட நீங்கள் 2 லட்டு சாப்பிட்லாம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், அதே போல் ஹெல்த்தியானதும் கூட. இது எப்படி செய்யுதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்காக ஒரு கடாயை வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது. நெய் நமக்கு உருகின உடனே 1 கப் அளவுக்கு அவல் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த அவல்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிகப்பு அவல் தான் ஆட் பண்ணுறேன். இது நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம அது நெய்லேயே நல்லா வறுத்துக்கலாம். அப்போ நமக்கு நல்ல ஒரு வாசம் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம வறுத்த பிறகு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும். அதே கடாயில் நாம் 15 முந்திரியும் 10 பாதாமும் அது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஆட் பண்ண நட்ஸ் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றா போல் கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கூட நீங்கள் பிஸ்தா, வால்நட், பீனட்ஸ் இது போல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி தான் அதில் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நாம் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக நமக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆகியிருக்கு. இதை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வேர்க்கடலை கூட ஆட் பண்ணி வறுத்து போட்டுக்கலாம். இதே போல் 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பீசஸ் நான் ஆட் பண்ணி வறுத்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் துருவல் கூட ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். இதையும் நாம் நல்லா வறுத்த பிறகு எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள் ஆட் பண்ணி வறுத்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த எள் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா நம்ம பொரியிற அளவுக்கு வறுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எள் இந்த அளவுக்கு பொரியிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இது எல்லாமே கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்தோம்னா தீயாமல் இருக்கும் நமக்கு. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதையும் நாம் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இதை ஆறட்டும். அதுக்குள்ளே நாம் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். இந்த ஸ்வீட்னஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டிக்க போகிறோம். அவ்வளோதான், பாகு பதெல்லாம் வேண்டாம். தண்ணி குறைவாக ஆட் பண்ணுற தொட்டு அது கரையும் போதே நமக்கு நல்லா திக்காக இருக்கும் சிறப்பு. அது வடிகட்டி வச்சுக்கலாம், அது இருக்கட்டும். இப்போ நாம் ஆற வச்சுருக்க எல்லாமே நல்லா ஆறி வந்துடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு நாம் வடிகட்டி வச்சுருக்க வெல்லம் சிறப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சில டைம் ரொம்ப தண்ணி ஆகிடும், அப்போ நமக்கு லட்டு பிடிக்க வராது. ஸோ எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சிரப் மீதி ஆகிடுச்சு. ஸோ இதுவே எனக்கு கரெக்டாக இருந்து இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு நாம் இதை ஒவ்வொரு நாள் லட்டாக பிடிச்சிக்கலாம். இது லட்டாக பிடிக்கும்போது நீங்கள் கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆஃபாக நீங்கள் கட் பண்ணி போட்டு பிடிச்சிங்கன்னா சாப்பிடும்போது அது வாயில் கடிப்படும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் நெய்யில் வறுத்தும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே கூட நீங்கள் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு உங்களுக்கு கூடுதலாக கொடுக்கும். இப்போ இதே போல் ஒன்று நாள் லட்டாக பிடிச்சி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். ஏன்னா இதில் ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம உடலுக்கு தேவையான ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் ஆட் பண்ணுற ஸ்வீட்னஸ் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கருப்பட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்கும், எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணுறோம். அதுக்காக தான் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது போலவே எல்லாத்தையுமே லட்டுகளாக பிடிச்சி சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது போல் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது செஞ்சிங்கன்னா 2 டேஸ் வரைக்கும் கூட இதை நீங்கள் வெளியிலே வச்சுருந்து கூட சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம்.
இதே போல் நாங்கள் நிறைய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.